என்ன இவ்வளோ போகுது ஃப்ளைட் இவ்வளோ போகுது. முதல் தரம் அம்மா வாரேன் வாங்க. உங்களோட மகன்டே பார்த்து சரியான ஹாப்பியாக இருக்கிறோம் நாங்கள். அங்கே பாதை கிடையாது என்ன வாழைப்பழம் நம்பிக்கை கொண்டதே இல்லை. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ? நான் நல்ல சுகமாக இருக்கேன், நீங்களும் நல்ல சுகமாக இருக்கிறீங்க, நான் நம்புகிறேன். இன்றைக்கு இந்த காணொலி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இது முதலாவது காணொலி. என்ன அதாவது நாங்கள் இந்தியா போக போகிறோம். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் இலங்கையில் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்திருக்கோம். இப்போ நீர்கொழும்பில் நிற்கிறோம். நீர்கொழும்பில் இந்த ஹோட்டல்லாம் தங்கியிருந்தோம். நாங்கள் சினமன் ஏர்போர்ட் ரெசிடென்சின்னு சொல்லி எங்களுக்கு 4 பேருக்கும் 3500 ரூபா வந்தது. உண்மையாக ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ், நல்ல ரூம் எல்லாம் அண்ணா காட்டியிருப்போம். அண்ணாண்ட சேனலில் பார்த்துக்கலாம். அற்புதம் மட்டும் தான் அண்ணாண்ட சேனல். நாங்கள் இப்போ தொடர்ந்து போக போகிறோம். நல்ல ஒரு அனுபவமாக இருக்க போது அம்மா வந்திருக்கிறா. தமிழக உறவுகளை சந்திக்கிறதுக்கு நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். கிட்டத்தட்ட நாங்கள் எனக்கு தெரிஞ்சு 20 நாளுக்கிட்ட இந்தியாவில் நிற்போம். எங்கெங்கே நிற்க போகிறோம்ன்றது இன்னும் பிளான் போடலை. கிட்டத்தட்ட 20 நாளுக்கிட்ட நாங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் நிற்போம்னு நினைக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் வலிக்கிடுவோம். என்ன ஏர்போர்ட்டு போய் அப்படியே ஏர்போர்ட்டில் போய் கேட்போம். கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் 719 ரூபா இந்த அல்ட்ரா கார் வந்துட்டு ஏர்போர்ட்டில் போய் பின்ன இருக்கு. நீ முன்னுக்கு இருங்க, இல்லாட்டி நான் முன்னுக்கு இருக்கட்டா? நான் போகிறோம். நாங்கள் இருக்கோம். அந்த ஜானா இது வேண்டவன். ஓகே ஓகே. ஹாய் சார், ஹவ் யூ? குட். ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். இல்லை பாருங்க, ஏர்போர்ட்லாம் நிற்கிறோம். அதில் லைன் இல்லை, என்னத்துக்கு போயணும்னு தெரியல. பாருங்க, கண்ண பேர் லைனில் போய் கொண்டு இருக்கணும். இந்த பக்கம் நாங்கள் இந்த கார்லாம் வந்து நாங்கள் காசு கொடுத்துட்டியா? காத்துக்கு ஆண்ட்ராய்டு உருட்டுற வண்டி வேணும். எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வா. இல்லை உருட்டுற வண்டியாவே தேவை. ஏர்போர்ட் வந்தால் உருட்டுற வண்டிலாம் கொண்டு போகணும். சரியா? ஓமோ ரெண்டு தானே கையில் கொண்டு வர பேக்கு 20 நாள் வேறு பிறகு தானே கொஞ்சம் தான் சாமான் கொண்டு தான் நாங்கள் அவன் கையிலே கொண்டு போனால் அவன் ஊட்டிக்கு கொண்டு போனால் தான் நெல்லை இருக்கும். அமர்த்தி எடு. இல்லைடா விறகுது இல்லையா? இல்லை இந்த அமர்த்த வரும் மாடா. அமர்த்தினா தான் வரும். இந்த அனுபவம் எனக்கு இருக்கு இந்தியா போய்க்கல. சரி கொண்டு போ. இந்த பேக்கிங் லோக், இந்த வேக்கிங் லோக்கோ இலவுடின லோக் போல. லோக் நம்பரை சொல்லி விடுவோமா? லோக் நம்பரை சொல்லி என்ன பண்ணுறது? என்ன மாதிரி இன்றைக்கு நாங்கள் எங்கே போக போகிறோம்? நாங்கள் போகிறோம். உங்களுக்கு தெரியும் தானே, நீங்கள் பார்த்து தானே இருப்பீங்க இந்த வீடியோ. இந்தியாவுக்கு போக போகிறோம். இந்தியாவுக்கு, அதாவது தமிழ்நாட்டுக்கு. என்ன முக்கியமாக தமிழ்நாட்டை விட்டு வேறு இடத்துக்கு போகிறோம்னு தெரியாது. என்ன என்ன நடக்குமன்றது எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. அவ்வளோ அதுக்கு நடந்து கொண்டிருக்கு எங்களுக்கு. அப்போ நடக்கிறது என்னென்னு தெரியாது. ஒவ்வொருக்காக நடக்க நாங்கள் வீடியோ உங்களுக்கு காட்டி அப்டேட் பண்ணி கொண்டு இருப்போம். கண்டிப்பாக எங்களோட உறவுகள் இருங்க. உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோக்கள் நாங்கள் தர்றதுக்கு முயற்சி செய்கிறோம். என்ன நம்பி நிறைய வீடியோ எடுப்போம்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நல்ல வீடியோ. அம்மா வந்திருக்கு. அம்மா நம்மளுடைய வேலை ரோக்கிறா இல்லைன்னு விரதம் விளங்கல. ஆக்களை பார்த்து நிற்கிறேன். ஆக்களை பார்த்து நிற்கிறீங்களோ? ஆக்களை பார்த்து நிற்கிறோம். வேறு சொல்லுங்க, இந்தியா போக போகிறீங்க? முந்தி போய், அதாவது 2008 2009 ஆண்டு நாங்கள் போனாங்க. நானும் அம்மாவும் போனாங்க. 1 மாதம் போய் 15 நாளில் திரும்பி வந்தாச்சு. 13 நாளில் திரும்பி வந்தாச்சு. காரணம் வெயில். என்ன வெயில், சரியான வெயில், வெயில் மண்டடியாம். இப்பயும் பயங்கர வெயில். என்ன செய்ய போகிறோம் தெரியல. எனக்கு இந்த பயணம் சரியான ஒரு வித்தியாசமான ஒரு பயணம். அடுத்தது இது ஒரு பெரிய கனவு பயணம் மாதிரி ஒன்று தான். அதெல்லாம் நான் இந்த வீடியோவில் வரும் உங்களுக்கு. டிப்பாச்சர் ஒரே நேரத்து பிறகு நான் பாருங்க இந்த இடத்துக்கு வர போய் இந்த இடத்துக்கு வர இல்லைண்ணா 7 வருஷத்துக்கு பிறகு. அப்படியே 7 வருஷத்துக்கு பிறகு பேக் எல்லாம் இந்த இடத்துல போட்டு தான் போகணும். செக் பண்ணுவேன் அந்த ஒரு காரணத்துக்காண்டி. என்ன சரி, ஓகேவா? அதே செக் பண்ணி தான் வெளிக்கிறேன் கடந்த மாதிரி. அப்போ செய்தோம் புதுசாக திறந்தது. புதுசாக செய்து கொண்டு வந்தவையா? செய்து முடிஞ்சது நான் வெளிக்கிறேன் அந்த மாதிரி. ஓகே ஓகே. இங்கே பாருங்கள், இதெல்லாம் செக் பண்ணி தான் விடுவினம். புறப்பாடு டிப்பாச்சர். நாங்கள் ஒரு யானை ஒன்று வாங்கணும். மரத்தில் செய்த யானை ஒரு ஆளுக்கு, ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒரு ஆளுக்கு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்க போகிறோம். இஞ்சா இருக்குது. ஆனால் இது இல்லை, இஞ்சா உள்ளுக வந்தாச்சு. இன்றைக்கு சனத்தை கூட வேறு இருக்குது. என்ன ஏர்போர்ட் சின்ன இருக்கா? ஓகே. ஏர்போர்ட்டுக்கு வர சனத்தை இன்றைக்கு கூட வேறு இருக்குது. என்ன இன்றைக்கு பாருங்கள், கண்ணை பேர் போய் நம்ம பாருங்க. இஞ்சு நார்மலாக நான் பார்க்குற மாதிரி இல்லை, கண்ணை பேர் போய் கொண்டிருக்கணும். இங்கே பாருங்க. Same? No. This bigger. Yeah, இதுதான் நான் நினைக்கிறேன்.
கேட்குற தந்தம் பார்த்தீங்களா சொன்னால் அந்த யானை வாங்கிட்டோம். இங்கே தான் இருக்குது அந்த யானை பாருங்க. அது பேக் பண்ணியாச்சு. பேக் பண்ணியாச்சு. இப்போ இந்த காட்டுறோம் அந்த யானை நாங்கள் அப்படியே வாங்க வலிக்கிடுவோம். வாங்க வலிக்கிடுவோம். தள்ளிக்கொண்டு வாங்க. எங்கே போகிறீங்க? வெளிநாட்டுக்கு போகிறீங்களா? எங்கே போகிறீங்க? வெளிநாட்டு போகிறீங்களா? எந்த நாட்டுக்கு? சந்தோஷமா? என்ன சந்தோஷம்? இந்தியாவுக்கு அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னதுக்கு சாரி எடுக்க வரீங்களா? சாரி ஜுவல்லரிஸ் அது போய் பார்ப்போம். சரி, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்த உடனே பாஸ்போர்ட்டு செக் பண்ணிச்சு நம்ம இந்த இடத்துல. அப்படியே நாங்கள் உள்ளுக்கு போயிட்டோம். என்ன மாதிரி இருக்குது இங்கே ஏர்போர்ட்? நல்லா தான் கிடக்குது. அப்படியே நான் போய்க்க இருந்த மாதிரியே அப்படியே இருக்குது. அதே மாதிரியே இருக்குது. வித்தியாசம் இல்லை. அப்படியே ஒற்றை மாதிரி கிடக்கு. இதில் நல்லா க்ளீனாக கிடக்கு. க்ளீனாக இருக்கா? நல்லா க்ளீனாக இருக்குது. என்ன மாதிரி? சில ஏர்போர்ட்டில் போயிருப்பேன், ஏர்போர்ட்டுக்குள்ளே போகவே இல்லை. அப்படி இருக்கு. அப்படியா? இது வேறு லெவல் க்ளீன். நல்ல க்ளீனாக இருக்குது எல்லா இடம். இதில் லைனில் நிற்கிற மக்கள் நான் படிப்பிக்கணும் போல. என்ன படிப்பிக்கணும்? ஏர்போர்ட்டில் ஒர்க்கிங் விளங்கலை. ஏர்போர்ட் ஒர்க்குக்காக வந்து நிற்கிறாங்களோ படிப்பிக்கணும் வந்து நினைக்கிறேன். நாங்கள் இப்போ இந்தியாவுக்கு போகிறோம். போர்டிங் எடுக்க போகிறோம். போர்டிங் இந்தியா தமிழ்நாடு இந்தியா போகிறத யோசிச்சாலே எவ்வளோ நாள் கனவு தெரியுங்க? இந்தியா எவ்வளோ நாள் கிளம்பு? எத்தனை ட்ரை பண்ணி இந்தியா பக்கமே போயிடலாமன்றாங்க. இந்தியான்ற ஒரு விஷயம் போகனா கிளம்புனா எனக்கு வந்தது வந்து போயிடலாமல் இப்போ இல்லை. வெறும் வட போயிடலாம். என்ன காரணம் என்ன? இதன் பள்ளிக்கு முதல் பார்த்த சின்ன இல்லை பள்ளிக்கு. இதில் ஒரு கதை. இதில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ரீசன் வந்து ஸ்டெப் ஆகி கொண்டே இருக்கும். இப்போ முதல் தடவையாக இந்தியாவுக்கு வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு நான் இமிகிரேஷன் தாண்டி ஃப்ளைட் ஏறி இந்தியாவுக்குள்ள போயிட்டு தான். இதில் நான் இந்தியா போயிட்டேன், அங்கே அம்மாவும் இந்தியா போயிட்டா. இதில் நடுவில் நிற்கிற 2 பேரும் போயிடல. கடைக்குட்டியும் மூத்த குட்டியும் போயிடல. ஏர்போர்ட்டுக்குள்ள 10 மணிக்கு வந்து விட்டோம் நாங்கள் அவசரத்தில். ஆனால் பசிக்குது, அதை சாப்பிடணும் போடாது. இப்போ இடியப்பம் சாப்பிடுங்க. 5 இடியப்பம் காணும். என்ன 5 காணும்? ஓகேவா, பிரச்சனை இல்லை. அம்மா வாழைப்பழம் கொண்டு வந்து வாதானே. கப்பல் வாழைப்பழம் இந்தியாவில் விற்க போகிறீங்களா? என்ன வாழைப்பழம் எவ்வளோ இருக்குது இந்தியாவில் உண்டு? ஸ்ரீலங்கா வாழைப்பழம் நம்பிக்கை கொண்டதே இல்லை. இலங்கையிலிருந்து வந்த வாழைப்பழம் வீட்டை வந்து அந்த வாழைக்குள்ள உப்பை போடும். எப்போ அந்த காயா வரும், எப்போ பழுக்கம் அண்டு பார்த்து கொண்டு இருந்தால் அது வந்து இந்த டைம்லேயே இப்போ பழுத்து விட்டது. அப்போ நான் என்ன செய்கிறது? அதால் நான் கொஞ்சத்தை ஒரு 4 கிடக்குது. 4 பேருக்கு 4 வாழைப்பழம் கிடக்குது. வாழைப்பழம் இல்லை, காய் கிடக்குது. நாளைக்கு தான் பழுக்கு. எப்போண்டு பார்த்து கொண்டு இருந்ததால் எதிர்பார்த்து கொண்டு இருந்தது. எங்களை சாப்பிடலாம் போச்சு. என்னடா காய் மாறி அடிச்சு போட்டேன். என்ன இந்தியா பகுதி? என்ன பகுதி சொன்னீங்க? இந்தியா பகுதி பக்கத்தில் கிடக்குதானே பகுதியே. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் காசு எடுத்து கொண்டு போய் வேண்டி கொண்டு தனியாக வாங்கி கொண்டு வருவான். அப்போ 9 வயசு தனியாக பண்ணி கொண்டு வருவான். பக்கத்தில் கிடக்குது. ஆக்களில் பக்கத்தில் கிடக்குது. ஊர் மாதிரி தெரிஞ்சு. முட்டை 1 ரூபா 25 அப்போ. இப்போ என்ன விலைன்னு தெரியல. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட உறவுகளும் இப்போ புதுசாக பார்க்க போகிற இந்திய உறவுகளும் இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருப்பீங்க. ஏதாவது அதாவது இந்த இடத்த பார்க்கணும், ஏதாவது இந்த இடங்களை உங்களுக்கு காட்டணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் இந்த இன்ஸ்டாகிராம் ஐடி கிடக்குது பவிக்ஷன் சொல்லி நான் மென்ஷன் பண்ணி விடுவேன். அந்த ஐடிக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக பார்த்து நான் ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் சொல்கிற இடங்கள் நாங்கள் போய் விசிட் பண்ணுவோம். என்ன பார்ப்போம். இந்தியாவால் எங்களால் முடிஞ்ச அளவு சுற்றி பார்த்துட்டு தான் பாருங்க. 20 நாளில் அம்மா சொல்லுவா என்னால அது 2 கோயில் நடக்குது தான். அம்மாவை ஒரு ரூமில் விட்டு 2 கோயில் அங்காலயம் இஞ்சாலயம். என்னென்ன கோயில்? 2 முருகன். என்ன கோயில் சொல்லுங்க? ஒரு பராளா முருகன். இப்போ கொடியேறி திருவிழா நடக்குது. முருகன் கோயிலுக்கு இங்கே பழனி முருகனுக்கு போகுமா? அடுத்தது இனி எங்கட பக்கத்தில் எடுமன் முருகன். அது உங்களுக்கு பழனி முருகனுக்கு போனால் சரி தானே? எல்லா முருகன் தானே? அது பரவாயில்ல. வார வருஷம் போகுதுன்னு ஒவ்வொரு வருஷமும் நடக்கும் தான். இலங்கை அழகு தானே. அப்பா பாருங்க. போர்டிங்கில் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கோம். ஏர் இந்தியா போர்டிங் 23, 22 காலில் பிஸ்னஸ் கிளாஸ் 21, 24 பேரும். அப்படித்தானே? அப்படித்தான். இப்போ நாங்கள் இமிகிரேஷன்லாம் தாண்டி
இங்கே டியூட்டி ஃப்ரீக்கு வந்துட்டோம். டியூட்டி ஃப்ரீயில் ஏதாவது வாங்கிட்டு போவோம்னு சொல்லி நான் வாங்குற மாதிரியில் சும்மா பார்ப்போம். இதுக்கு சாக்லேட்லாம் இருக்குது வேறங்க. இந்த சாக்லேட் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சாக்லேட் எது இந்த சாக்லேட்டா? ஒயிட் சாக்லேட் நினைக்கிறேன் தான். இது வாங்குறோமே இல்லையோ இல்லை பார்த்துட்டு போவோம். இது நல்லா இருக்கும் சாப்பிட்டேன். வேணா இப்போ போய்க்கே சாப்பிட முடிச்சிருவோம். வேண்டா அப்போ வந்து ஃப்ளைட்டில் ஏதாவது தருவீங்க தானே, அதை வாங்கி ஃப்ளைட்டில் தர வேண்டாம். தர மாட்டாங்க. இல்லை எது சாப்பிடலாம் சொல்லுவோம். ரெண்டும் சாப்பிடுவோம்ப்பா. ஏன்னா கலோரி வரும் இல்லை உனக்கு. வெயிட்டை கொண்டா வெயிட்டை வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் டியூட்டி ஃப்ரீயில் ஒரு சாக்லேட் ஒன்று எடுத்துனாங்க. அந்த சாக்லேட் தான் நாங்கள் பில் போடுறதுக்காண்டி அதில் அண்ணா நிற்கிறான். முதல் முறையாக டியூட்டி ஃப்ரீயில் நான் நிற்கல ஒரு சாப்பாடு வாங்கி கிடக்க. அதுக்கு நான் வந்து பார்த்துட்டே போவேன். வாங்குறேன் வந்து சும்மா பார்த்துட்டு போகிறேன் நான், அவ்வளோதான். என்ன காரணம் என்ன இப்போ எப்படி இந்தியாவில் நீ சமாளிக்க போகிற? கால் நோவுறது இதுக்கு நோவு இல்லை. அண்டு நீ கூட்டிக்கொண்ட ஜிம்மில் தேவையில்லை எக்ஸசைஸ் செய்த அதுக்கு நோவு. எனக்கு இந்த நோவுது. நான் கொஞ்சம் விட்டுப்பேன் அப்புறம் 2 மணி நேரம் கிடக்கு. என்ன சாக்லேட்டா? சாக்லேட் வச்சு சாப்பிட்றேன் பேரங்க அபி. நல்லா இருக்கா? அந்த பிளாக் அதை வேறு ஒன்று போட்டுருக்காங்க. வித்தியாசமாக இருக்கு. என்ன சாக்லேட் அந்த மாதிரி இருக்கு. ஒயிட் சாக்லேட் டேஸ்ட் தானே இதுதான். எத்தனை வருஷம் இப்போ நீங்கள் கடைசியாக ஒரு 15 வருஷம் இருக்கும்? 15 வருஷம் எனக்கு இந்தியா போய் 15 வருஷம் இருக்கும். அப்படி உங்கள் பேருங்க ஃப்ளைட் கண்ணுக்கு முன்னால் நிற்கிது. அப்படி எட்டி பார்க்குறேன் நாங்கள் போய். அது ஃப்ளைட்டை பார்க்க எப்படி இருக்கும் உங்களுக்கு? எவ்வளோ 8 ஃப்ளைட் இருக்குது இதுக்குள்ளே. இல்லை நாங்கள் போகிறோம் இல்லை ஃப்ளைட் நிற்கும் இதில் எங்கேயாவது. அங்கே இல்லை, இது வழியாக தான் நிற்கும். நாங்கள் போகிற ஃப்ளைட்டும் இல்லை நிற்கும். அதெல்லாம் நாங்கள் போகணும். நாங்கள் ஒரு என்ன வாகனத்தில் போய் போகணும். உங்கள் அதில் நடந்து போகணும். அந்த அது கிடக்குது நடக்கிற இடம். இந்த நடக்கிற இடம் கிடக்குது. எங்கே இந்த கண்ணில் வந்து ஃபோனில் இந்த எல்லாத்துக்கும் நடந்து போகணும். இல்லை அதில் கொண்டு ஏறி ஆக்கும் அது மட்டும் நடந்து போகணும். நாங்கள் இங்கே கேரில் இது கொண்டு இப்படி போயாம்மா இப்படி போய் அதுக்கால வந்து அப்படி தான் போகணும். அந்த அங்கே பாதை கிடையாது. அந்த மேலே எங்களுக்கு தெரியாது பாதை கிடக்கிறது. மேலே பாதை கிடையாது. நான் இதுக்கால போகிறதோண்டு பார்த்தேன். அப்படி பேதால போகிறத காட்டு. அதுதான் காட்டுங்க. அதுதான் உங்களை ஃபோனில் பார்க்க சொன்னா நீங்கள் பார்க்கல. நான் பார்க்கல. இது என்ன இந்த தார் ரோட்டால் நடந்து போகிறேன். இதாவது நடந்து இறங்கி கண்ணாடி உடைச்சி போட்டு நடந்து போகிறேன். கண்ணாடி இந்தியாவில் பஸ் ஏற்றி கொண்டு போய் முதல் நாள் இந்தியா சாப்பிட சாப்பிடுவாங்க. பார்ப்போம். கொஞ்சம் நிற்கிறோம். நல்லா இருக்கு. என்ன வருமானத்தை அதில் இந்தியாவில் என்ன இப்போ இலங்கையில் நிற்கிறோம். என்ன வருமானத்தை அதில் இந்தியாவில் என்ன வருமானத்தில் இந்தியா போயிடுவாங்க. நாடு மாறி விடுவோம். எந்த நாட்டுக்கு போகிறீங்க? எந்த நாட்டுக்கு? இலங்கையில் ஏன் இலங்கை ஏர்போர்ட் ஒருத்தர் மடுத்து காட்டையில் இப்படி இந்த இவ்வளோ இடம் பெரிய இடம் இருக்கு. ஓ இலங்கை ஏர்போர்ட் தெரியும் தானே, அவ்வளோ பெரிய ஒரு இடம். ஆனால் ஒருத்தர் வீடியோவில் பார்க்குறியா? பயங்கர வடிவாக இருக்கு என்ன ஸ்ரீலங்கா ஏர்போர்ட். இங்கே பாருங்க என்ன அழகாக இருக்குன்னு சொல்லி. ஆமாம் எப்படி இருக்கு உள்ளுக்குள்ள? என்ன மாதிரி கிடக்குது? என்ன சொல்லுது உங்களுக்கு? என்ன சொல்லுது? அண்ணா பார்த்தீங்கன்னு சொன்னால் நெஸ்காஃபி தண்டை கடையாம். இந்த நெஸ்காஃபி கடை தண்டை கடையாம். எல்லாம் தெரிஞ்சு கனடாவில் இப்படி நெஸ்காஃபி இல்லையோ? இப்படி இருக்கு. உத்தியோக இடத்துல நான் தமிழ் கடையில் பார்த்துக்கணும். அவங்க அந்த போடுற டீ நல்லா இருக்கு. என்னென்ன பிரச்சனை சொல்லுங்க? இதே இது போக இல்லை. கரண்ட் நின்றுட்டு தான் அதுக்கு. அதுக்கு கரண்ட் இருக்குது, இதுக்கு கரண்ட் இல்லை. ஓடு இல்லையா? என்ன பிரச்சனை பார்க்கலாம். ஓடுங்க. இப்பயும் இந்தியாவுக்கு தான் போகிறீங்க நீங்கள். ஒவ்வொரு பொருள்களுக்கும் ஒவ்வொரு விலை. ஒவ்வொரு விலை இல்லை, ஒவ்வொரு பேர் வேறு. அஞ்சையும் அங்கேயும் ஒவ்வொரு பேர் வேறு. வந்தவொடனே அவன் கொஃபிக்கா போயிட்டான். இங்கே பாருங்கோ கதைங்க 2 பேரும். உங்களோட மகன்லேயே பார்த்து சரியான ஹாப்பியாக இருக்கிறேன். நாங்கள் மூத்த மகன் வந்த அப்புறம் சரியான ஹாப்பியாக பார்க்குறேன். நல்லா வறுத்தெடுப்பார். அப்பா அம்மான்ற லவ் ஸ்டோரிலாம் கேட்டு ஏன்னா நான் லவ் மேரேஜ். அப்போ பார்க்கவே நல்லா இருந்தது. பட் எனக்கு 2 ஆம்பளை பிள்ளைகள். உங்களை பார்க்க எனக்கு ஆசையாக இருந்தது. ஆம்பளை பிள்ளைகள் அப்படி தான் இருக்கணும். ஏன்னா அப்பா அம்மா சரியான ஓப்பனாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். சந்தோஷம். அம்மாவுக்கு டைம் போயிட்டு போல. ஓகே ஓகே பாய். ஓகே 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 ஓகே. இந்தியா போகிறீங்க எவ்வளோ வேணும்? ஓகே நாளையிலேருந்து பார்க்குறேன். போடுங்க. கண்டிப்பாக போடுவோம். ஓகே ஓகே ஓகே.
முதல்ல ஒரு அம்மா ஆள் காய்ச்சுவா, இப்பயும் லண்டன்லேருந்து போகிற அம்மா தான் காய்ச்சா. முதல்ல ஒரு அம்மா காய்ச்சுவா தானே. சந்தோஷமா இருக்கு என்ன இப்படி கதைக்கும் போது. என்ன இல்லை அவள் என்ன சொன்னாலும் என்ன பார்த்து கொண்டு இருந்தா நீ வந்தோடனே நீ ஃபேவரட் ஆகிட்டாயா? இப்போ அங்காலவே நான் கால் வைக்காட்டி என்ன நடக்கும்? அது கொண்டே தள்ளி விடும், அவ்வளோதான். விழுந்து போடுவேன். இப்போ நான் போய் காரட்டா அதுக்கு கால் வைக்காம. வீட்டில் சுரக்காயை தோலை உரிக்காம அப்பா கரையாச்சு வச்சுக்கிறா. தோலை உரிக்காம தோலை இந்த சீவாம கரையாச்சு வச்சிருக்கேன். அவர் பழகட்டும், சமைச்சு பழகட்டும். என்னதுக்கு அப்பா தனியாரோட போறீங்கன்னு கேட்பீங்க, அதுக்கான காரணம் என்ன? மற்றது கால் கொஞ்சம் கீழே அதில் கூட தூரம் நடக்கலான்ட்டு அவரே மாட்டிட்டு சொல்லிட்டார். 7 நாளும் பெற மாட்டேன். ஏன்னா அப்புறம் இதெல்லாம் பார்த்து எல்லாம் கடிச்சு அவர் புசிச்சு எல்லாம் முடிஞ்சு கண்ணாடியை போடு. ஒரு ஹேண்டோஸ் எடுப்போம். கேண்டோஸ்? ஐயோ, ஹேண்டோஸ் இங்கே வாங்கினா இந்தியா கொண்டு போகப்படா, சாப்பிட்டு முடிக்கவும். தாங்க சாப்பிட்டு கொண்டு போவோம். இங்கே பாருங்க, இஞ்சி எங்கே ஃப்ளைட்டு காணையில் எங்கே விழுந்துருப்பியா? வா 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 பட்ட வாடு சாக்லேட்டு காணையிலையா? ஆமாம் உள்ள வந்தாச்சு. இனி இந்தியாவில் இறங்குறது, இனி ஒரு பிரச்சனை வராது. இந்தியாவில் இறங்குறது என்ன வந்தாச்சு. இமிக்ரேஷன் எல்லாமே முடிச்சு ஃப்ளைட்டுக்கு ஏறுறதுக்கு வந்துட்டோம். ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறோம். ஏர் இந்தியா ஃப்ளைட்டு. ஏர் இந்தியா ஃப்ளைட்டில் பஸ் டைம் வர அப்புறம் எப்படி இருக்குன்றதே இந்த வீடியோ முடிவில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஏர்லைன்ஸும் ரிவ்யூ பண்ணி சொல்லணும்னு ஆசை நான் தெரியும். அப்படியா? மற்றது பயங்கர செக்கப் என்ன உங்களுக்கு என்ன முதல்ல செக்கிங்கோட வரும், அது நல்ல விஷயம். நல்ல மேலாண்டா இதுக்குள்ள கை மாறப்படும் நிறைய விஷயங்கள் அப்படி பிள்ளை நடக்க உடைக்க நாடும் நல்லா வெளியில் வந்து கொண்டிருக்கும். நிறைய செக் பண்ணினா அது எல்லாமே நல்லா. முதல் தரம் அம்மா வார வாங்க. போங்க போங்க. நல்லா இருக்கு. வந்தோடனே ஃப்ளைட் பின்னுக்கு தான் வாங்க. 31 கடைசி சீட். கடைசியோ வந்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் அபிஷ்டன் இல்லை என்ன விட மாட்டார். அந்த பக்கம் வந்து சீட்டில் விடவே மாட்டாரா. நீ வந்து நீ இட்டா நீ அங்காள வந்து கிளச்சி விட்றான். அவ்வளோ அதுக்கு ஆசையாக இருக்கேன் என்ன சொன்னால் அந்த கீழே ஃப்ளைட்டை எப்படி இருக்கும்னு சொல்லி அதாவது கீழே அந்த நிலம் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்குறதுக்காண்டி ஆவலாக இருக்கான். அப்படி தானே அம்மா? உங்களுக்கும் ஆவலாக இருக்குது தானே? இப்போ கனடாவில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? எனக்கு பஸ் மாதிரி பஸ் மாதிரி கிடையாது. ஏசி பஸ் மாதிரியா? பெரிய இது. ஆனால் பஸ் மாதிரி பஸ் மாதிரி கிடையாது. அப்படி தான் இருக்கும். அப்போ என்ன விண்டோ சீட்டுக்கு ஆசைப்பட்டு கடைசியில் இதில் வந்து இருக்க விட்டாச்சு. என்ன சொன்னால் நாங்கள் விண்டோ சீட் புக் பண்ணல. என்ன விண்டோ சீட் புக் பண்ணியிருந்தால் கிடைச்சிருக்குமா? நானும் அம்மாவும் இஞ்சால் இருக்கிறோம். கலியும் அபியும் இஞ்சால் இருக்கிறோம். என்ன என்ன விழ போகுது ஃப்ளைட்? ஃப்ளைட் விழ போகுது ஃப்ளைட். முழுகிற மாதிரி கிடக்குதோ? கலிஸ்டன் சாப்பாடு எதிர்பார்த்தது கூட கூட வந்துருக்கு. என்ன சாப்பாடு கோழி கோழியா? பிரியாணி மாதிரி வேறு வித்தியாசமாக இருக்கும் பிரியாணி. ஸ்ரீலங்கா சாப்பிட்டாங்க. இது வந்து பிளேன் பிரியாணியில் ஹைலைட் என்ன பார்ப்போம். அந்த இலை இருக்கட்டும். என்னென்ன பிரியாணி கொத்தமல்லியில் இருக்கும், அதான் ஹைலைட். கொத்தமல்லியில் போடுவீங்க, அந்த டேஸ்ட் வந்துடும். நீங்கள் அந்த பிரியாணி இதே மாதிரி இன்னும் நிறைய மடங்கு நல்லா இருக்கும் வழியில். என்ன சாமானது? பானிபூரி சாப்பிடுவோம். பானிபூரி என்ன பேர் இது? சோளம்பூரி சாப்பிட்டு இருக்கிறா. ஓகே, நாங்கள் இப்போ இந்தியாவுக்கு வந்துட்டோம். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்கள் அபிஷ்டன், அம்மா, கலிஸ்டன், மீ.